இந்த கேக் நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ இப்போ தான் போடுறேன். நான் இந்த கேக்கில் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். பட் நான் ரெடி பண்ணி ஃபைனலாக பேக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பண்ணேன். ஆனால் டெலிவரி பண்ணும்போது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. மெயின் கேக் கூடவே கேக் பாப், கேக் சிக்கல்ஸ், கப் கேக் எல்லாமே கேட்டிருந்தாங்க. எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். மெயின் கேக்குக்கு தேவையான ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ பண்ணி நானே செட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். ஆனால் என்னோடய பிளேஸ்லேருந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க்கை தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துர்லான்னு சொல்லி நான் தனியாக எடுத்துட்டேன். கஸ்டமரும் ஓகே செப்பரேட்டாகவே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இதில் நான் பேக் பண்ண அந்த கேக்கில் இருக்கிற ரெயின்போ வந்து மிஸ் ஆயிடுச்சு. தனியாக ஒரு பாக்ஸில் வச்சது மிஸ் ஆயிடுச்சு. இது நான் எப்போ பார்த்தேன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சோஃபாவில் இருந்துச்சு, அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு. அப்புறம் திரும்ப கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, சாரி, ரொம்ப சாரின்னு சொல்லி கேட்டு அவங்க அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ரொம்ப ஹம்பிளாக இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அது அங்கேயே இருக்கட்டும், விட்டுருங்க, இருக்கிறத நான் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு மனசு கேட்கல. என்னோட ஹஸ்பண்ட் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அகெயின் 11 கிலோமீட்டர்ஸ் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்க எதுவுமே சொல்லாரு, ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஹோம் பேக்கர்ஸாக இருக்கிற உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.